ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன மீன் வாங்கியிருக்கோன்னா, அயலை மீன், சாலை மீன், வெலை மீன் இது 3 தான் வாங்கியிருக்கோம் மக்களே. வெலை மீன் வந்து 1 வாங்கியிருக்கோம். அயலை மீன், சாலை இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பயங்கர ஐஸ் மக்களே. நல்லா ஏமாற்றிட்டாங்க. வழக்கமாக நான் போய் வாங்குவேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து என்னால் போக முடியல. நானும் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் போவோம். பட்டு இன்றைக்கி என்னால் போக முடியாத சூழ்நிலை வந்துட்டு பார்த்துக்கோங்க. வீட்லேயுமே வேலைகள்லாம் நிறையா இருந்ததுனால நான் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு பொம்பளை கடைசி இருக்கும். பயங்கர ஐஸு மக்களே. அந்த மீன் அதில் வச்சுருந்த இந்த மீன் வந்து ஒரு மீன். இது நல்ல மீன் பார்த்துக்கோங்க. சூப்பர் மீன் இது. இது வேற ஒரு அண்ணன்கிட்ட வாங்கினாங்களாம். இந்த மீன் ஒன்று மட்டும். இந்த 2 பிளேட்டில் நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 2 அது 2மே நல்ல ஐஸு பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நான் எதுக்கு இந்த மீனை போய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு மீன் சரியாக தெரியாதா, அவ்வளோவா வாங்கிக்கிட மாட்டாங்க. இவங்கள நல்லா கொடுத்து நல்லா ஏமாற்றியாச்சு. அது ரூ. 100 மக்களே. ரூ. 150 இன்றைக்கி நஷ்டம். உண்மையில நான் அதை செய்யவே இல்லை பார்த்துக்கோங்க. 2 பிளேட்டில் நல்லதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாதிரி பட்டதெல்லாம் நான் செய்ய போகிறதில்ல. தூக்கி தூர தான் போட போகிறேன். அடுத்தவாட்டி அந்த அக்காவை பார்த்தா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நல்ல மீன் விற்கிறவங்களும் இருக்காங்க. பழைய மீன் அப்படி கொடுத்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அப்போல்லாம் பண்ணுறது தப்பு தானே மக்களே. நாங்கள் வந்து சரி வாங்குறவங்க தான் இதாக இருக்காங்க அப்படின்னா, கொடுக்குறவங்க அவங்க ஏன் தப்பாக கொடுக்குறாங்க? பயங்கர ஐஸ்னா குளு 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 குளுன்னு அப்படி லைட்டாக அமுக்குனால பிஞ்சிக்கிட்டு வருது. அப்படி இருக்குது. எனக்கு ரொம்பவே வருத்தமாயிட்டு. இப்படி ஒவ்வொருதும் நம்ம பார்த்து பார்த்து வருவோம் இது பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இருக்கிற கஷ்டத்தில் தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாதுல்ல. இருந்தாலும் ரூ. 150 அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த குழந்தைக்கு இன்றைக்கி மெயினாக நான் குழந்தைக்கு மீன் கொடுக்குறதுக்காகவே தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்படி வாங்கிட்டு மொதல் நாள் கொடுக்க போகிறோம் நான்வெஜ், நம்ம இப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு. பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்தில் ஒரு மீன் நல்ல மீன் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் மனசாத்திட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டு. உண்மையிலே குழம்பும் டேஸ்ட் இல்லை. திருப்தி இல்லாமல் வச்சதுனால குழம்பு டேஸ்ட் இல்லாமல் ஆகிப்போச்சு மக்களே. ஏதோ அப்படி ஏன்னா தானேன்னு ஏதோ செஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இந்த பாருங்கள், இந்த மீன் அந்த மீன் இந்த இதில் ஒரு மாதிரிப்பட்ட மீன்லாம் தனியாகவே எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல மக்களே. நீங்களே சொல்லுங்களாம், இப்படி தரலாமா ஃபஸ்ட்டு அப்படின்னு. சரி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அவங்க அண்ணன் அவங்க ரொம்ப இறக்க குணம் பார்த்துக்கோங்க. பாவம் பார்த்து உள்ள ஆள்கிட்ட போய் மீன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க தான் இப்படி பண்ணுறாங்க. அந்த அக்கா பாவம்னு சொல்லிட்டு தான் வாங்கினாங்களாம். அவங்க யாருமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவங்க வாங்கினா உண்மையான மீனை கொடுக்கலாம்ல. இப்படி ஏமாற்றிருக்காங்க. ரொம்ப அடிமட்டத்தில் உள்ளதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க நிறையா. சரி போட்டுன்னு விட்டுட்டோம் மக்களே. பாத்திரம்லாம் எப்படி கிடந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தோசை எல்லாம் செஞ்சு முடிச்சு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாதமும் அடுப்பில் வச்சு பொங்கிட்டுருக்கு. குழம்பையும் நான் ரெடி பண்ணிட்டேன். மீன் குழம்பு வெலை மீன்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன். இந்த மீனுக்கு வந்து குழந்தைக்கு தண்ணியில் லைட்டாக அந்த காரம் இல்லாமல் இது பண்ணிவிட்டு மீனை மட்டும் நான் பிச்சு இன்றைக்கி கொடுக்க போகிறேன் மக்களே. குழம்பு கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து அவ்வளோவா இன்றைக்கி எனக்கு டேஸ்ட்டு இல்லை. உண்மையை சொல்லப்போனால் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இல்லை. இந்த மீனை வந்து பொரிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இந்த மீனுமே நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், எங்களுக்கு பிடிக்கலை. ஃபுல்லாகவே தூர போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுல. நல்ல மீன்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பாத்திரமே அம்பாரம் கிடந்துச்சு. எல்லாத்தையும் விளக்கிட்டு அந்த இதெல்லாமே க்ளீன் பண்ணால் தான் மக்களே எனக்கு அடுத்த வேலையும் ஸ்டார்ட் ஆகும். கிச்சனில் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகும். 2வது அடுத்த ரொட்டீனை நம்ம நைட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு அந்த கிச்சனை வந்து பார்க்கும்போது நீட்டாக இருக்கணும் மக்களே. இது எனக்கு அப்படியே இயல்பு குணத்தில் பழகி போச்சு. பாப்பாவுக்குமே நான் வந்து மீனை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த காரம் இல்லாமல் அவங்களுக்கு பிச்சு வந்து நம்ம வாயில் கொடுத்தா வாயிலையே தான் வச்சுட்டே இருப்பாங்க. ஒழுங்கா திங்கவே மாட்டாங்க பார்த்துக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, கீழே பிச்சு பிச்சு போட்டேன். அவள் வந்து அவளே எடுத்து எடுத்து சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிச்சு பிச்சு போட்டேன் பார்த்துக்கோங்க. நம்ம கொடுக்குறத விட அவங்களே எடுத்து எடுத்து சாப்பிட்றது கொஞ்சமாவது வயிற்றுக்குள்ளே போகுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சி தான் மக்களே. கஞ்சினா பழைய கஞ்சி கிடையாது. அரிசியை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதை வந்து காய்ச்சி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நீர் தண்ணி வடித்த தண்ணி இருக்குல்ல, அதையும் ஊற்றி பாப்பாவுக்கு கொடுக்குறேன். இது வந்து இதோட வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாட்டு வரும். ஆல்ரெடி ஆப்பிள் புரியர் இதெல்லாம் போட்டிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த இதில் சென்ட் பண்ணுறேன். நான் வந்து இது வந்து எனக்கு எடுக்கிற டைமும் இல்லை. எனக்கு
பாப்பாவுக்கு சாப்பாடும் ஊட்டணும், பையனுக்கு சாப்பாடும் கொடுக்கணும் அப்படின்னு வேலை பரபரன்னு ஓடிச்சு. உண்மையிலே வயசு தான் 1 வயசு ஆக போகுது மக்களே. ஆனால் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாதனால தான் இப்படியே நோ ரொம்ப ஃபீவர்லாம் அவளால் தாங்கிக்கவே முடியல. ஃபுல்லாக ஃபீட் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் மக்களே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாருங்க 1 வயசில் எல்லோரும் மசிச்சு கொடுப்பாங்க. நான் வந்து எப்படி பியூரியாட்டு கொடுத்துட்ருக்கேன்னு பாருங்கள். என்ன பண்ணுறதுனே தெரில. வாயிலே வச்சுட்ருப்பாங்க. வாயில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கையிலேருந்து உள்ளேருந்து அவங்க கையை வச்சு பிடிச்சி எல்லாத்தையும் இழுத்து வெளியே போட்டுருவாங்க. ஏதோ 2 வாய் போனாலும் நம்மளுக்கு திருப்தியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நான் காலையில், மத்தியானம், ஈவினிங் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் ஆயாச்சு மக்களே. சாப்பாடெலாம் ஊட்டி குழந்தைக்கெலாம் ஊட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காட்டு ரொம்ப பசிச்சிச்சு. ஒழுங்காக தான் மீன் பிரச்சனைனால ஒழுங்காகவே சாப்பிட முடியல. அதனால் என்ன பண்ணேன் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க ஏதாவது செஞ்சு கேட்டாங்க. அதனால் வெங்காயத்தெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி போண்டாவோட பஜ்ஜி மாவு இருந்துச்சு. கடலை மாவு இல்லை, பஜ்ஜி மாவு மட்டும் இருந்துச்சு. அதனால் அதை கொஞ்சம் தூவி உப்பெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு கொஞ்சம் பக்கோடா மாதிரி பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் மக்களே. நம்ம மத்தியானமே இந்த மீன் குழம்பு ஒழுங்கா சாப்பிடாதனால இதை வந்து காப்பியெல்லாம் நல்லா போட்டு நிறையா வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது நைட்டு கூட தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன் மக்களே. அவங்களுக்கு தோசையோட மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பட் இன்றைக்குமே அவங்க டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். மீன் குழம்பு அப்படின்னு வழக்கத்து மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னமோ கம்மி தான். எல்லாம் உங்களால் தான், நீங்கள் தான் அரைக்குறை மீன் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புலம்பிகிட்டே இருந்தேன். சரி புலம்பாத விடு அடுத்த வாட்டி நல்லா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி உனக்கு வாவல் மீன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க மக்களே. அந்த வாவல் மீனை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, நான் தான் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதனால் அடுத்த வாட்டி அவங்கள என்னமோ அவங்க அடுத்த வாட்டி இல்லை, என்னமோ அவங்கள மீன் வாங்கியே நான் அனுப்ப மாட்டேன். வேணால் பாருங்கள், ஏதோ ஒரு வேலை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனேன். இதான் ஆம்பளைங்களை வீட்டில் உள்ளவங்கள அனுப்புனேன். இப்படி தான் மக்களே ஆவாத மீனை வாங்கிட்டு வந்துடுவாங்க. சரி உங்கள்கிட்ட நான் வீட்டில் தான் மீனை பற்றி புலம்புறேன்னு பார்த்தா உங்கள்கிட்டயும் மீனை பற்றி தான் புலம்பிகிட்ருக்கேன். நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ ஆசையாக மீன் குழம்புலாம் வச்சு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த வெலை மீன் செஞ்சோமா ஒரு 4 பீஸு மண்டை மட்டும் எனக்கு கிடச்சிச்சு. பட் எல்லாமே சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் எல்லாமே சாப்பிடுன்னு என் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு குழந்தைங்க இருக்குல்ல, குழந்தைகளுக்கு தான் நம்மளுக்கு மண்டை நல்லாயிருக்கும் மக்களே. மண்டை பிடிக்கும். வால் பகுதி, இடையிலோட உடம்பு பகுதி பையனுக்கு கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு 1 பீஸ் கொடுத்தேன். இன்னொரு பீஸ் வந்து ஹஸ்பண்ட் கொடுத்தேன். அந்த மண்டையை மட்டும் நான் சாப்பிட்டேன் மக்களே. வெலை மீன் மாதிரி தான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் இப்போது ஒரு ஷிஃப்ட்டு வந்து மொத்தம் 2 ஷிஃப்ட்டு போண்டா போட்டு எடுக்கணும். ஒரு ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டே போட்டு எடுத்துட்டேன். 2வது ஷிஃப்ட்டு வந்து கொஞ்சம் அதாவது இருக்கிற எல்லாத்தையும் ஒரே ஷிஃப்ட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துட்டேன். நான் பாக்கெட் பால் தான் மக்களே யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து இங்கே பக்கத்தில் பால்லாம் இருக்குது. ஆனால் வந்து அதில் ரொம்ப தண்ணி கலக்குறாங்க. அப்புறம் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து நைட்டு வந்தாங்க. பழம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆப்பிளுமே பாப்பாவுக்கு நாளைக்கு தீர்ந்து போச்சு. சரி நீ 2 ஆப்பிள் இருக்கிற ரேட்டில் அதனால நான் உனக்கு மொத்தமாக வாங்கி தந்துட்டேன்னு ஆப்பிள் வாங்கி தந்தாங்க. என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல, அவங்ககிட்ட நான் கேட்கல. ஆரஞ்சு பழமும் வாங்கிட்டு வந்தாங்க. ஆரஞ்சு பழம் 1 கிலோ 180ன்னு சொன்னாங்க. இது வந்து நாட்டு மாதுளை 2 வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மட்டி பழம் வாங்கிட்டு வந்தாங்க. கொய்யாப்பழம் ஆல்ரெடி உள்ளது தான். அப்புறம் பப்பாளி 2 பப்பாளி, ஒன்று பெருசு ஒன்று குட்டியாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. என்ன மக்களே இங்கே பாருங்கள், இந்த 2 ஷூ குட்டியாக அழகாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணோம். இதோட ரேட்டு வந்து 250 சம்திங். இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு பிறகு கீழே நம்பர் கொடுக்குறேன். உண்மையிலே செம்ம சூப்பர். எனக்கு இருக்கிறதுல இந்த ஷூவை பார்த்தோன்னே எனக்கு மீன் பிரச்சனை எல்லாமே மறந்து போச்சு. பாருங்கள், கடைசி வரைக்கும் மீன் வந்த போலவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பாப்பாக்கு குட்டி ஷூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப வெயிட்லாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. குட்டி காலுக்கு குட்டி ஷூ அப்படிங்கிற மாதிரி நல்லா நீட்டான கவுன்லாம் போட்டு போடலாம் மக்களே. அருமையாக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு மீனுக்கு ஃபுட்டும் போட்டேன்.